நாட்டுக்கு நான் ராணி. நீ எப்படி தெரியுற பாரு, அவங்களே சொல்லிட்டாங்க ஆளுக்கான மாதிரி தெரியுதுன்னு. அப்படிதான் தேவி, ஆடை ஆபரணங்களை அனைத்து உனக்கு அணிந்திருக்கின்றேன். ஆனால் நீ நாட்டுக்கு ராணிதான். ஆமாங்க, நான் ராணி ஆகிறது. நான் கேக்குற கேள்விக்கு இன்னைக்கு தகுந்தவாறு பதில் சொல்லணும். நான் என்ன அரே ராணி மக ராணி எங்க பாருங்க. அதாவது இந்த நாட்டுக்கு நான் ராணி. வாங்கிவாங்க. நாட்டுக்கு நீ ராணி. அதனால ஒரு ராஜா, ஒரு அரசன், ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன், அதாவது நீதி நேர்மை தெரியாம பித்தலாட்டத்தனமாக ஒரு யார் என்னன்னு விசாரிக்காம தீர்ப்பு வழங்கினாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனா? ஆமா. அவன் முட்டாள்தான். ஆமா, முட்டாள் தானே. உண்மைதான். பெத்த புள்ளைகளே அடுத்தவ பேசி கண்டவ பேசி கேட்டு 2ஆம் பொண்டாட்டி பேசி கேட்டு கொண்டு விட்டாரு. அது யார் தேவி? கட்டின மனைவி ஒரு அரசன். அதாவது தீர்ப்பு வந்து சரியா சொல்லணும். நீதி கெட்ட அரசன், முறை தவறிய அரசன், கொண்டாட்டி பேச்சை கேட்டு பெத்த பிள்ளைங்களை வெட்டி காட்டுல போட்டாரு. அவங்களே என்ன செய்யலாம்? அந்த ஆள் செஞ்சது சரியா தப்பா? என்ன செய்யலாம் சொல்லுங்க. தப்பு செய்யாதவர்களை தண்டிப்பது குற்றம் தானே? குற்றம் தான். அப்ப அந்த தப்பான தீர்ப்பு சொன்னா அந்த அரசனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? எது வேண்டாலும் கொடுக்கலாமே. எது வேண்டாமாலும் கொடுக்கலாமல்ல. அப்படிப்பட்ட அந்த அரசன் யாரு? நாட்டை விட்டு கூட ஓட்டலாமல்ல, நாட்டை விட்டு கூட முடக்கலாமல்ல. ஜெய் நீதாண்டா பார். நாட்டை விட்டு இந்த நாடு நகரம் எல்லாம் எழுது. நாட்டை விட்டு போயிட்டேரு. முடிக்கிற பொண்டாட்டி பேசி கேட்டு பொண்டாட்டி விட அவளுக்கு மயக்கம் ஆயிடுற நீ முகத்துல என்ன தூங்கிட்டு? என்னுடைய பிள்ளைகள் எந்த தவறும் செய்யவில்லையா? பிள்ளை எந்த தவறும் செய்யலையே. செய்யாமையே இப்படியா? ஆமா, நான் தான் சொன்னேன். ஒரு பொய்ய சொன்னியா? நான் சொல்லும் உனக்கு எங்கடா போயிருக்குது புத்தி? என்ன சொல்லுவாங்க, ஆண்டி ஊம்ப சொன்னா தாசனுக்கு எங்கடா போயிடுச்சு புத்தி. நான் சொல்லுவேன் கொல்லுன்னு, நீ கொல்லாமா? நாட்டு ஆள குடிச்ச மனநீதி போகலாம். என் பிள்ளைகளை படித்தேனா? என் பிள்ளைகளை விட உன் பேசை கேட்டு நான் கொன்றேனா? என் பிள்ளைகள் தவறு செய்யாதவர்களா? ஒரு அரசு மக்களா நாட்டை விட்டு ஓடலாம். உங்களை கொண்டு விட்டேனடா. இந்த தாசி வார்த்தையை கேட்டு நான் கொன்றேங்களா? சரியான தீர்ப்பு சொன்னியா? நீ என்ன பாரி வள்ளல் பரம்பரையா? நான் தீர்ப்பு சொல்லவில்லையே, உன் வார்த்தையை கேட்டுதானே மக்களை கொன்றேன். அதாவது ஒரு மனநீதி சோழன் எப்படி தீர்ப்பு சொன்னான்னு உனக்கு தெரியுமா? அதாவது தன்னுடைய பிள்ளை ஒரு சிறிய வயசுல தன் மகன் ஒரு கண்ணுக்குட்டி மீது, ஒரு பசுமாட்டு கண்ணுக்குட்டி மீது தேரை ஏற்றிடுறான். அந்த பசு மாடாகப்பட்டது ஆராய்ச்சி மணி அடிக்கின்றது. நீதி வழங்க வேண்டும், நீதிமானை மனநீதி சொல்லணும் என்று வந்து பாக்குறாரு. கண்ணுக்குட்டி செத்து இருக்குது. அப்ப தீர்வு சொல்றாரு, ஒரு பசு மாடாகப்பட்டது தன் பிள்ளையை பிரிந்து எப்படி தாய் தவிக்கின்றதோ அதே போல நானும் தவிக்க வேண்டும். நான் நாடாளக்கூடிய அரசனாக இருந்தாலும்
சரியான தீர்ப்பு சொல்கின்றேன் என்று எந்த தேர் காலில் எந்த தேர் சக்கரத்தில் அந்த பசு கன்று இருந்ததோ அதே சக்கரத்தில் என் மகனும் இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னாங்க. அப்பேரிப்பட்ட மனநீதி சோழன் நீதி வாய்ந்த மன்னனா நீ? அவன் உண்மையாகவே அவன் தீர்ப்பை சொன்னானே. சொன்ன நீ பொய்யை சொல்லி எங்க குடும்பத்தையே விசாரிக்கணும். அதாவது எதனாலும் விசாரிக்கணும். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தீரா விசாரிக்கணும். கண்ணாளன் காண்பது போய் காதால கேட்பது போய் தீரா விசாரிக்கிறது போய். ஒரு தரத்துக்கு 4 தரம் 10 தரம் ஒரு கோட்டைக்கே போனாலும் வருஷ கணக்கு என்ன சொல்றாங்க நீதி வாங்கன்றதுக்கு. இன்னைக்கு போ நாளைக்கு வாங்க எதுக்கு தீர்ப்பு சொல்றாங்க ஊத்தி வைக்கிறாங்க. சரியான தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஒரு நிரபராதி குற்றவாளியாக ஆகக்கூடாது என்ற காரணத்தோட நீதிமான்கள் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நீ அப்பேற்பட்ட நீதிமானா நீ? மக்களை கொன்ற பின்பு இந்த நாட்டுல எனக்கு என்னதான் வேலை? சிபி சக்கரவர்த்தி நீ? ஒரு புறா பசிய போட்டு சிபி சக்கரவர்த்தி நீ? போ பிச்சை எடுத்துட்டு போ. என் மூஞ்ச முடிக்கூடாது. கண்மணி பாலகா ஐயோ தன்மகனையே நான் கொன்ற பாவியே. சபையார்களே, அந்த தாட்சியுடைய வார்த்தையை கேட்டு அதான் மகேந்திர இப்போ காந்தர மன்னனும் அவருடைய பிள்ளைகளும் அதாவது திக்குக்காக போய்விட்டார்கள். குடும்பத்தை நாசகம் செய்து விட்டால் இந்த அனாந்திர காலகத்தில் அழுந்துக்கண் சிந்தனை போகும் தருவாயில இப்பொழுது சபைக்கு யார் வர போகிறார்? மகேந்திரவர்மன் சபைக்கு வருகின்றார் என்றவரால் மற்ற விஷயம் மகேந்திரவர்மா சபைக்கு